லாஸோட தேவைகளை புரிஞ்சு அது சம்மந்தமா முடிவு எடுக்கிற உரிமை நம்மகிட்ட தான் இருக்கணும். நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாம நினைச்சுக்க லாயர்ஸ்க்கு பிரச்சனை வரும். அப்படி தேவையில்லாம பிரச்சனை வந்தனால தான் இந்த ஒரு முடிவு ராஜு. போய் ஒன் டீம்ல இருக்கிற ஹரிட்ட கேளு. ஹரியா? அந்த பிரைமரி ஸ்கூல் காதலா? அந்த ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட் சொன்னியே பேர் கூட மாறன். உங்களால நமக்கு எதிர காய்கள் நகர ஆரம்பிச்சிருக்கு. சாரி சார், it won't happen again. தேங்க்ஸ் மிஸ்டர் ராஜா. என்னோட இத்தனை வருஷ சேவையை பாராட்டி ஹெச்ஆர் மேனேஜர் பதவிக்கு கன்சிடர் பண்ணி எனக்கு பதவி உயர்வு கொடுத்ததுக்கு. உங்க விளையாட்டெல்லாம் ஜூனியர்ஸ் கூட எதுக்கு? உங்க அனுபவத்துல சரிக்கு சமமா இருக்கிற மத்தவங்க கூட விளையாடலாமே. முடிஞ்ச எனக்கு கூட ஜேர்னலிஸ்ட் மாறின விட இந்த மரம் தான் பெட்டர்னு தோணுது. நல்ல கம்பெனி, அதான் என்ன மறந்தே ஈஸியாக இருக்க முடியுது. ஃபோனை வச்சுட்டு என் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு மட்டும் வெயிட் பண்ணு, புரியுதா? குட் மார்னிங் ஹரி, எப்படி இருக்கீங்க? மார்னிங். பார்த்தா எப்படி இருக்கு? எனக்கு என் லா ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் டேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு நான் சக்தியாவை பிரிசன்ல மீட் பண்ண போறேன். ஓகே, பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஹரி, ஐம் சாரி. என்னால் தானே இதெல்லாம். எதுக்கு சாரி? உங்க தப்பு இல்லை ரகு. சரி, அதை விடுங்க. சக்தியாவை மீட் பண்ணி பேசும்போது அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயில்டாக கேட்டு எழுதிங்க. இந்த ஐஓ ரிப்போர்ட், கேஸ் ஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அவன் சொல்றது எதெல்லாம் ஒத்து போகுதுன்னு பாருங்க. அந்த 2 வெர்ஷன்ஸ்ல என்னென்ன வித்தியாசம் இருக்கோ அதெல்லாம் அவன்கிட்ட தெளிவாக கேட்டு கிளாரிஃபை பண்ணி சத்யாவை எதுவும் ஹோல்ட் பேக் பண்ணாம ஒளிவு மறைவு இல்லாமல் பேச சொல்லுங்க. அப்பதான் நம்மளால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன். காஃபி? இல்லை, இப்போதான் சாப்பிட்டேன். தேங்க்ஸ். ஏய் இது என்ன ஆச்சு? நான் உனக்காக வெயிட் பண்ணி டயர்ட் ஆகி தூங்கிட்டேன் தெரியுமா? ஏய், வெக்கப்படுற கீதா? ஆச்சரியமா இருக்கு. உட்காரு உட்காரு உட்காரு. சொல்லு, என்ன ஆச்சு? நீ சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குமா? அப்போ 2 பேரும் மனசு விட்டு பேசுறீங்களா? பிடிச்சிருக்கா? உனக்கு தெரியும்ல, நான் யாரை மீட் பண்ணாலும் 15 நிமிஷம் 30 நிமிஷம் அதை தாண்டாது. ஆனா நேத்துக்கு நாங்க எங்களை அறியாமலே 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கோம். ஆச்சரியமா இருக்கு.
சரி, பையனை பத்தி அவன் குடும்பத்தை பத்தி சொல்லு. அம்மா அப்பா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அம்மா நாங்க அதை பத்தியெல்லாம் பேசலையே. அப்போ நீ என்ன பத்தி நம்மளை பத்தியாவது சொன்னியா? இல்லம்மா, இதை பத்தியும் பேசல. அப்புறம் 1 மணி நேரம் என்னடி பேசுனீங்க? என் வேலையை பத்தி, நீதித்துறையை பத்தி, லாயர்ஸ் பத்தி, ஜேர்னலிஸ்ட் பத்தி. ம்ம். நீ வேற எதை பத்தி பேசியிருக்க போற? சரி, பையன் பார்க்க எப்படி இருந்தாரு? ஸ்மார்ட்டா இருந்தாருமா, நல்லா பேசினாரு. நீ பார்த்த மாப்பிள்ளைங்களை விட எவ்வளவோ பரவாயில்ல. ம்ஹும். சரி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியலையேம்மா. நான் அதுக்குள்ள எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்றது? அங்க எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்காத, இங்க வந்து வாய்க்கிடையே பேசு. என்ன லாயரோ? சரி பரவாயில்ல, அடுத்த முறை மீட் பண்ணும்போது இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. தெரியலம்மா, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி சொல்ற? நாங்க நேற்று டின்னருக்கு மீட் பண்ண காரணம், நான் அவருக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. சரி, அதுக்கப்புறம் எப்படி மீட் பண்றது? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சுத்தம். என்னம்மா? இத கூடவா நான் உனக்கு சொல்லி தரணும்? எதை? அந்த பையன் உனக்கு நன்றி சொல்றதுக்கு டின்னர் கூப்பிட்டார்ல, அந்த டின்னருக்கு நன்றி சொல்ல நீயும் பதிலுக்கு ஒரு டின்னர் கூப்பிட்டுரு. நான் எப்படிமா? என்ன நொப்படிமா? இதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாது. டின்னர் தானே, ஒரு மெசேஜ் போடு. யோசிச்சு பார்க்குறேன். நோ ப்ராமிசஸ். சரி, பாய். பாய். ஹலோ நான்சி, டேவிட் அவன் டெஸ்கில் இல்லை. டேவிட் சொல்லி பாத்ரூம்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. அவரு அர்ஜென்ட் லீவ் எடுத்துறாரு. என்னது? யா, நீ பாத்ரூம்க்கு வா நான்சி. துரை, டேவிட் அர்ஜென்ட் லீவ் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவன் லீவ் ரிக்வெஸ்ட் வந்து கேன்சல் பண்ண. இப்போதானே அர்ஜென்ட் லீவ் போயிட்டு வந்தா. இங்க பாரு, அவனோட சப்மிஷன்லாம் எல்லாம் மோசமா இருக்கு. இது எல்லாத்தையும் இப்பவே மறுபடியும் செய்யணும். நன்சி, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டே இருக்க? எனக்கு வேலை நடக்கணும். I need David here now. இல்ல துரை, நீங்க தானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு சொன்னீங்க. ஹெச்ஆர் மேனேஜரா எல்லா பொறுப்பையும் நான் தானே பாத்துக்கணும். அதான் அர்ஜென்ட் லீவ் ஏதோ அவசரமான வேலைன்னு கேட்டாரு, சரின்னு சொல்லிட்டேன். I only approved his leave application. நான்சி, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா? எனக்கு டேவிட் இப்ப இங்க வேணும். அப்போ ஒண்ணு பண்ணு, பாதி நாள் லீவு, மத்தியானம் டேவிட் இங்க இருக்கணும். எப்படியாவது வரவே. நீ தானே ஹெச்ஆர் மேனேஜர், செஞ்சு காட்டு போ.
நேத்து ஒரு பதவி, இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். நான் திரும்ப சிங்கப்பூருக்கு வந்தப்ப என் கூட யாரும் இல்லை. இங்கேயும் அங்கேயும் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேலை? இங்கேருந்து ஒரு காடியை ரெண்டலுக்கு எடுத்துட்டு மலேசியா வரைக்கும் போகணும். அங்கே அந்த காடிக்குள்ள கான்ட்ரபேண்ட் சிகரெட்ஸை ஒழிச்சு மறைச்சு கொடுப்பாங்க. அதை நான் மறுபடியும் இங்கே கொண்டு வரணும். 400 கொடுத்தாங்க. எப்படி மறைச்சாங்க? பார்த்துருக்கியா? காடியை கம்பார்ட்மெண்ட்டாக கழட்டி அதுக்குள்ளே மறைப்பாங்க. அதுக்கப்புறம் சீல் பண்ணி பழைய மாதிரி திரும்ப போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சிங்கப்பூருக்கு ஓட்டிட்டு வருவேன். எத்தனை தடவை இது செஞ்சிருக்க? மாற்றுறதுக்கு முன்னால எத்தனை தடவை செஞ்சிருக்க? 3 வாட்டி. 4வது தடவை தான் மாட்டிக்கிட்டு. சிகரெட் தானே, மிஞ்சி மிஞ்சி போனா ஃபைன் அடிப்பாங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் ஜெயிலுன்னு நினைச்சேன். சத்தியமா இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. சிகரெட்டோட அந்த மரிவானம் மறைச்சு வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. யூஸ்வலா நான் நல்லா செக் பண்ணுவேன். இந்த தடவை நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். முதல் 2 தடவை நல்லா செக் பண்ணேன். 3வது தடவை 4வது தடவை தான் நான் ஒழுங்கா செக் பண்ணேன். செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணாம விட்டுட்டேன். இன்னைக்கு சாரி. உங்ககிட்டயும் அந்த லாயர்கிட்டயும் நான் அப்படி நடந்திருக்க கூடாது. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு சாக துணிஞ்சிட்டு. அதனாலதான் எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னேன். நான் இப்ப என் மனைவி, என் மகன் திரும்பி என் வாழ்க்கையில வந்த பிறகு எனக்கு வாழணும்னு ஆசை வந்துருக்கு. என்னன்னு தெரியல. இவ கூட மட்டும்தான் என்னால ரிலேட் பண்ண முடியுது. அதனாலதான் இவ கூட மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். சரி, நான் என் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்களேன் ப்ளீஸ். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்னால இப்ப எதுவும் முடிவா சொல்ல முடியாது. நீ தொடர்ந்து அந்த ரிலீஜியஸ் கவுன்சிலிங் போய்கிட்டு இரு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யறேன். என்னுடைய பாஸ் மிஸ்டர் ராஜா, சீனியர் லாயர், அவர் எனக்கு இந்த கேஸ்ல உதவி செய்யறார். சத்யா, என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்கிறேன்.
ராஜா பிஸியா இருக்கியா? இல்லை சார், வாங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சார். எனக்கு இந்த கேஸில் உன்னோட எக்ஸ்பர்டீஸ் ஒப்பீனியன்ஸ் தேவை. துறையை காணோம். மற்ற லாயர்ஸ் கூட எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. இதை பாரு. இந்த ஃபோட்டோவில் உள்ள டேடி பேஸை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இதோட அர்த்தம் ஏதாவது புரியுதா? இதில் என்ன அர்த்தம் தெரியுங்க சார்? இந்த கேஸ்ல இது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு புரியாத புதிதா இருக்கு ராஜா. நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன். ஆனா இது கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா என்னால் உதவி செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். என் கிளையன் அன்பு, அவருக்கும் அவர் மனைவிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். மனைவி கேட்டதுக்கெல்லாம் இவர் சரின்னு சொல்ல போவ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். ப்ராப்பர்ட்டியில 3/4 மாத தொகை 4000 வெள்ளி எல்லாத்தையுமே இவர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இவ்வளோ அன்பா இருந்த அன்பு இந்த கரடி பொம்மைகளை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு மொத்த காலில் நிற்கிறாரு. வெங்காயம் வெங்காயம். இந்த பொம்மைகளுக்காக 2 பேரும் அஃபிடேவிட்ஸ் அனுப்பி சண்டை இன்னும் நின்ன பாடே இல்லை. எனக்கு என்னமோ இது இந்த பொம்மைகளுக்காக நடக்கிற பிரச்சனை மாதிரி தெரியும். என்ன? அதையும் தாண்டி வேற எதையும் காமிக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஃபேம் எடுத்துக்கங்க. துரை நென்சிக்கு HR மேனேஜர்னு பதவி உயர்வு கொடுத்து நிறைய பொறுப்புகள் கொடுத்து முன்னாடி உட்கார வச்சிருங்க. ஆனா அது உண்மையிலே நென்சியோட உழைப்பு கிடைச்ச பதவி உயர்வா? இல்ல. துரைக்கு நென்சியை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவன் கவலையெல்லாம் இந்த ஃபேம்ல அவனோட பார்ட்னர்ஷிப்பை பத்தியும் அதுல அவனோட பொசிஷன் பத்தியும் தான். இந்த கரடி பொம்மைகளுக்கு நல்ல உதாரணம் கொடுத்தேன். யார் நம்ம நென்சியும் துறையும் வச்சு. சார், இவ்வளவு வருஷம் ஆயும் துரை இன்னும் கொஞ்சம் கூட மாறல சார். நான்சி வெறும் டேடி பேர் மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேல? சேச்சே, அப்படிலாம் இல்லை சார். துரைக்கு அவன் குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜா, இந்த விஷயத்துல எனக்கு தலையிட விருப்பம் இல்லை. நீங்க கொடுக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். வாடகை வாங்காம என்னை கௌரவமா வச்சிருக்கீங்க. ஆனா துரை அவனுடைய எண்ணத்திலையும் செயல்லையும் உன்னை விட வேற ஒரு துருவம். உனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. நீ அவனை பல முறை காப்பாத்தி, இது அவனுக்கும் தெரியும். நீ வேணும்னா அவன் உன்னுடைய தோழன் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அவன் உன்னுடைய எதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அவன் தேவை, அவனுக்கு நீ தேவை. புரியுதா? சரி, இந்த பொம்மைகளுக்கு நான் ஒரு வழி பார்க்கணும். நான் வரேன். புரியுது? தேங்க்ஸ் ராஜா. சரி சார்.
பார்த்தீங்க? செயின் அண்ட் அசோசியேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வெப்சைட்டை பார்த்துட்டு இருந்தாரு. மிஸ்டர் துரை முன்னாடி இருந்த ஃபர்ம், அந்த ஃபர்ம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது.